வெல்கம் டு ரெஸ்லிங் ரீமேக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ராக் வந்து அடுத்த மாதம் வரப்போகிறாரா, ரோமனையே ஸ்மாக் டவுன்லேருந்து டெலீட் பண்ணாங்க, ஜான்சனை வந்து இன்னும் ஒரு நியூ கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ணியிருக்கா, அதை பற்றி இந்த வீடியோ பார்க்கும். அதுக்கு முன்னாடி இன்றைக்கான கொஸ்டின் என்னென்னா, ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இதெல்லாமே. ஆப்ஷன் ஏ பீஸ் ப்ராக்லஸ் ரிட்டர்ன் ஆகணும், ஆப்ஷன் பி ரோமன் வந்து சாம்பியன் ஆகணும், ஆப்ஷன் சி ரோமன் வர்சஸ் ராக் மேட்ச்சை எப்படியாவது நடத்தி ஆகணும். இது எல்லாமே ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. அதில் எது உங்களுக்கு இன்னும் மறக்காமல் கமெண்ட் பண்ணால் நம்பர் ஒன் என்னன்னா ட்ரைபல் சீஃப் ரோமன் ரைம்ஸ் சொல்லி தான். எதுக்காக ரோமன் ரைம்ஸை ஸ்மாக் டவுன்லேருந்து டெலீட் பண்ணாங்க WWE? அதாவது இப்போதைக்கு ஜாக்கப் ஃபாட்டி வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக நடந்த ஸ்மாக் டவுனில் வந்து பார்த்திங்கன்னா ரோமன் ரைம்ஸ் அட்டாக் பண்ணிப்பார். ரோமன் ரைம்ஸ் வந்து ஊலா ஃபாலா மாலை எடுத்து கழுத்தில் போட்டிருப்பார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாக்கப் ஃபாட்டி ஒரு கிக் கொடுத்து அட்டாக் பண்ணியிருப்பார், பியூட்டிஃபுல்லாக அட்டாக் பண்ணியிருப்பாங்க. அப்போ எல்லாருமே சேர்ந்து ஷீல்டு ஃபார்மாம்லாம் போட்டு டேபிளில் உடச்சி சோலசிக்கு காலில் விழு வச்சுருப்பாங்க ரோமனை. எதனால ரோமனை வந்து இதை ஸ்மாக் டவுன்லேருந்து டெலீட் பண்ணாங்க? அதாவது செப்டம்பர் 13 எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் நெட்வொர்க்கில் நடக்கும்போது அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரோமன் ரைம்ஸ் எப்போயுமே மெயின் ரோஸ்டரில் அட்வர்டைஸாக இருப்பார். இந்த வாட்டி பார்த்திங்கன்னா டிஃபனி ஸ்டேட்டஸ் வந்து மணி இந்த பேங்கோட அட்வர்டைஸ் பண்ணியிருக்காங்க. என்ன கதைனே புரியலை, ஏன் ரோமன் ரைம்ஸை யூஎஸ் நெட்வொர்க்லேருந்து தூக்கிட்டாங்க அப்படின்னு எல்லாருமே இப்போதைக்கு அதாவது சோஷியல் மீடியா ஃபுல்லாக இதாகி வைரல் ஆகிட்டு இருக்குது. இப்போதைக்கு யார் அட்வைஸ்னால் கோடி ரூடு அண்ட் டிஃபனி ஸ்டேட்டன், சோலோ சிக்கோவா, எல்ஏ நைட், நயா ஜாக்ஸ், பிரேலி, இவங்க மட்டும் தான் இப்போதைக்கு அட்வர்டைஸாக இருக்காங்க. வேணும்னா இப்படி வேணும் நடக்கலாம். மணி இந்த பேங்கை வந்து கேஷிங் பண்ணுறதா அங்கே நம்ம பார்க்க இருக்கிறோம், அங்கே பார்க்கலாம். இப்போதைக்கு என்ன ஒரு டவுட்டுனா, இப்போதைக்கு ரோமன் வச்சு ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா, எவ்வளோ லேட்டாக கொஞ்சம், அதாவது ரோமனோட ஃபியூடை வந்து கொஞ்சம் லேட்டாக பண்ணாதான் பெஸ்ட். இந்த பேரலுக்கு அப்புறம் தான் ரோமன் அடுத்து ரிட்டர்ன் ஆவார். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரீயூனியன் பண்ணணும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். நம்பர் டூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராக்கு ஃபைனல் பாஸ் ராக்கு ஏன் இப்போதைக்கு அடுத்த மாதம் வரப்போகிறான்னு சொல்கிறீங்கன்னா, ஏன்னா போன வாட்டி வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் நெட்வொர்க்கில் நடக்கும்போது ராக் வந்து ரிட்டன் ஆகிட்டார். பார்த்திங்கன்னா இந்த ரிட்டன் தான் தெரியும். ரிட்டன் ஆகி ஆஸ்டின் தியரி கூட ஃபேஸ் பண்ணி அப்புறம் வந்து சடனாக ரிட்டன் ஆனார். அதாவது யாருமே எதிரே பார்க்கல ராக் இன்னும் வருவார மாட்டாங்க. ஆனால் வந்து ரோமன் ஃபேஸ் பண்ணல, சும்மா வந்து ஒரு சில பேசிட்டு ஜான்சனா கூட பேசிட்டு இந்த மாதிரி தான் போய்கிட்டு இருந்தார். அதை வச்சு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, யூஎஸ் நெட்வொர்க் நடக்கிறதுனால அங்கே வந்து சடனாக ராக் வந்து ரிட்டன் ஆகலாம், ராக் ரிட்டன் ஆகி கோடி கூட வந்து ஃபியூட் பண்ணலாம், அந்த மாதிரி இப்போதைக்கு ரூமர்ஸ் போய்கிட்டு இருக்குது. இது வந்து ரூமர்ஸ் தான், இது கன்ஃபார்ம் இல்லை. கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா நான் சொல்கிறேன். ஆனால் செகண்ட் டைம் திரும்பி ராக் ரிட்டன் ஆகி கோடி கூட தான் அது ஃபியூட் பண்ணுவார். ஏன்னா சொல்லிட்டு போயிருக்காருல லாஸ்ட்டாக, நான் திருப்பி எப்போ வரணும் அப்போ தான் அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியனுக்காக மோதுவேன், அந்த டைட்டில் வின் பண்ணுவேன் திருப்பி. ஆனால் என்னோட ஒரு ப்ரெடிக்ஷன் படி திருப்பி ஃபைனல் பாஸ் ராக் வந்து பார்த்திங்கன்னா ராயல் ரம்பரில் கோடி கூட ஃபீட் பண்ண அதிக சான்ஸ் இருக்குது. நம்பர் த்ரீ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒயிட் சிக்ஸ் பற்றி தான். இப்போதைக்கு லாஸ்ட் நடந்த மண்டே நைட் ராவோட வியூஷிப் வந்து தெரிய வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி நடந்த ராவோட வியூஷிப் வந்து பார்த்திங்கன்னா 1.69 மில்லியன் வியூஸ் வந்து வந்திருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கிள் ஆடியோ வந்து கொஞ்சம் டெபியூட் பண்ணனால 1.89 வியூஷிப் வந்து கிடச்சிருக்கு. அடுத்து நெக்ஸ்ட் வர பார்த்திங்கன்னா அடுத்த மண்டே நைட் ராவில் வந்து பார்த்திங்கன்னா அங்கிள் ஆடியோட ஃபஸ்ட்டு மேட்ச் வேறு இருக்குது. கண்டிப்பாக அதில் 2 ரீச் ஆயிரும். இது வந்து ஒரு பெரிய இது தான், ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு இருக்குது மண்டே நைட் ரா வந்து போன வாரம் ரா வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, பார்க்க மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்பர் ஃபோர் என்னன்னா சிஎம் பங்க் பற்றி தான். சிஎம் பங்க் நடந்த லாஸ்ட்டாக ஃபேன் ஃபெஸ்ட் ஈவெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒருத்தர் கேட்டிருப்பார் கேள்வி என்னென்னா, நீங்கள் ரெசல்மேனியாவில் இந்த 2 பேர் கூட மேட்ச் நடக்குதுன்னா நடத்துவீங்களா? அதாவது ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் கூட அண்ட் ராக்கு கூட. அது ஏன் சரி ஓகே, டே 1 ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டினும் டே 2 ராக்கு கூட நம்ம பண்ணுவேன் அந்த மாதிரி சொல்லியிருப்பார். அதாவது இது வந்து சான்ஸ் வந்து கம்மி தான், ஏன்னா ராக் வச்சு ஏற்கனவே எவ்வளோ பெரிய ஸ்டோரி இருக்குன்னு தெரியும், பிளட் லைன் ஸ்டோரி அண்ட் ரோமன் வர்சஸ் ராக்கு. இதில் வந்து சிஎம் ராக் வந்து நடக்குமான்னு பார்த்தா நடக்காது தான். இது சும்மா ஒரு கிளப்பி விடுறது தான், அவ்வளோ நடக்காது கண்டிப்பாக. அடுத்து வந்து இப்போ நம்பர் ஃபைவ் வந்து பார்த்திங்கன்னா ரிக்கி ஸ்டாக் தான். ரிக்கி ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஏஇடபிள்யூ ஒரு பெரிய லெவலில் சூப்பர் ஸ்டார், அதாவது ஹை ஃப்ளைங் மூவ்ஸ் எல்லாமே இப்படி பயங்கரமான ஒரு சூப்பர் ஸ்டார் இருப்பார். அவர் வந்து பார்த்திங்கன்னா WWE கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டாருன்னு ஏற்கனவே வந்துச்சு, அது கன்ஃபார்ம் தான். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்த பிராண்டுக்கு போகிறாரு வந்து அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ரிக்கி ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா NXT பிராண்டுக்கு தான் போகிறாரு. NXT பிராண்டில் ரிக்கி ஸ்டாக் வந்து சைன் பண்ணிட்டாரு அஃபிஷியலாக. அவர் வந்து பார்த்திங்கன்னா NXT ஷோஸில் வந்து வேலை பார்க்க போகிறாரு. NXTயில் இருந்தாவே ஒரு பயங்கரமான மேட்ச் எல்லாம் கொடுப்பாங்க. ஆனால் பட் ஏன் ஆடியன்ஸ் அந்த அளவுக்கு பார்க்க மாட்டாங்க தெரியல. நம்பர் சிக்ஸ்னால் WWE AEWக்கு சண்டை நடக்க போகுது. அதாவது WWE AEW கொலாபரேஷன் ஆக போல் WWE AEW ஒரே நேரத்தில் ஒரே டைமில் ஒரே டேட்டில் ஒரு இடத்துல மேட்ச் பண்ண போகிறாங்க. அதாவது ஏஇடபிள்யூட வேர்ல்டு எண்டுன்ற சாட்டர்டே வந்து டிசம்பர் 28 ஓர்லாண்டோ FL அந்த இடத்துல வந்து நடக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா பெரிய மேட்சஸ்லாம் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஏன்னா அது வந்து ஒரு பெரிய மேட்சாக வந்து பண்ணலாம் ஏஇடபிள்யூ பிளான் பண்ணியிருந்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அங்கே நடக்கிறாங்க. அதுக்கு அங்கே வந்து பார்த்திங்கன்னா WWE உள்ளே நுழைஞ்சிட்டான்.
ஏற்கனவே ஏடபிள்யூக்கு ஒவ்வொரு விஎஸ்ஷிப் கிடைக்கலன்னு சொல்லி வெறும் 2 lakhs தான் கிடச்சிருக்கு கடைசி அந்த ஏடபிள்யூ மேட்ச்சில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டபிள்யூ லைவ் டூர் வந்து ஓர்லாண்டோவில் போட்டிருக்கான். அதே டைம் அதே டேட்டு. இவங்க ரெண்டுத்துக்கு பெரிய வார் தான். எப்படி இருந்தாலுமே ஏடபிள்யூவை இந்த வருஷத்தோட மூடலான்னு வந்து பிளான் பண்ணுறாங்க போல இருக்குது டபிள்யூடபிள்யூக்காரங்க. அதான் இந்த மாதிரி ஒரு மேட்ச் எல்லாம் கொடுத்து மொத்தமாக க்ளோஸ் பண்ண பார்க்குறாங்க. அப்புறம் நம்பர் 7 ரேமஸ் ஸ்டேடியம் பற்றி தான். ரேமஸ் ஸ்டேடியம் ரிட்டையர்மெண்ட் ஃபேர்வெல் டூர் பற்றி தான். ஏற்கனவே ஜான்சினாவை 20 anniversary அப்போயே அவர் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொண்டாடினாங்க. ஆனால் ரேமஸ் ஸ்டேடியோக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்குலாம் கொண்டாடல. அதனால ரேமஸ் ஸ்டேடியோ வந்து ரொம்ப சோகமானார். ஆனால் இதுக்கப்புறமா இப்போ ஜான்சினோட டூர் எவ்வளோ கிராண்டாக நடக்க போகுது, அது மாதிரி ரிட்டையர்மெண்ட் டூர் வந்து ரேமஸ் ஸ்டேடியோக்கு நடந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா அது எல்லாருமே எல்லா சூப்பர் ஸ்டாரும் எதிர்பார்க்க தானே. ஆனால் இப்போ வந்து என்னென்னா ரேமஸ் ஸ்டேடியோ வந்து பார்த்திங்கன்னா தன்னோட மகனை வந்து ஒரு கொஞ்சம் அது தூக்கி காட்ட போகிறாரு. அதாவது ரேமஸ் ஸ்டேடியோ கூட டாமினிக் மிஸ்டீரியோ அகைன் வந்து மேட்ச் பண்ண போகிறாங்க. மேட்ச் பண்ணி அந்த மேட்ச் என்ன மேட்ச்னா ஹேர் வர்சஸ் மாஸ்க்குக்கான ஒரு மேட்ச் வந்து நடக்கலாம் இப்போதைக்கு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா ரேமஸ் ஸ்டேடியோ வர்சஸ் டாமினிக் மிஸ்டீரியோக்கான ஒரு மேட்ச் ரெசல்மேனியா நடந்து அதோட வந்து அவர் ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறாரு. ஏன்னா 55 வயசு ஆயிடுச்சுல. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா டாமினிக் மிஸ்டீரியோ தோத்தா ஹேர் போகும், இவர் வந்து மாஸ்க் போகும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் ரேமஸ் ஸ்டேடியோ தான் தோப்பார். ஏன்னா ரிட்டையர்மெண்ட் கடைசியாக போகும்போது மாஸ்க்கு கழட்டிட்டு அவர் வந்து அவரோட ஃபேஸை காட்டிட்டு தான் போகிறாரு. அப்படி தான் நடக்கும். ஏன்னா டாமினிக் மிஸ்டீரியோ வந்து ஃபியூச்சர் ஆஃப் டபிள்யூடபிள்யூஇயில் இருக்கார். அதனால வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவர் வந்து தோக்கடிக்கவே மாட்டாங்க. ஏன்னா டாமினிக் மிஸ்டீரியோ வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சரில் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் ஆகாத சான்ஸ் இருக்குது. ஸோ ஓகே, நம்பர் 8 பார்த்தீங்கன்னா பிகி பற்றி தான். பிகி வந்து ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் ஃபெஸ்ட் ஈவெண்ட்டில் வந்திருக்காரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ட்ரூ மைக்கேண்டர் கூட ஒரு மேட்ச் பண்ணலாம். ட்ரூ மைக்கேண்டர் சொல்லியிருப்பாரு என் ட்ரீம் மேட்ச் நீ தான். ஏன்னா இப்போதைக்கு இப்போ நியூ டேயில் ஒடிசி ஜோன்ஸ் வந்து சேர்த்துருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு பிடிக்கல. அதாவது ஜேவியர் வூட்ஸுக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல. அவர் ஏற்கனவே கேட்டிருப்பாரு நீ என்ன பிகிக்கு பதிலாக ஒடிசி ஜோன்ஸ் வந்து டிராஃப்ட் பண்ணுறியான்னு. இல்லை காஃபி கிங்ஸ்னு சொல்லியிருப்பாரு நான் பிகிக்கு பதிலாக டிராஃப்ட் பண்ணல, ஆனால் ஒடிசி ஜோன்ஸ் நியூ டேல இருந்தால் நம்ம இன்னும் கொஞ்சம் ஓரளவுக்கு, அதாவது நியூ டேல இருந்தால் உண்மையிலே நியூ டே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆரம்பிச்சிடும். ஆனால் ஜேவியர் வூட்ஸ் சுத்தமாக பிடிக்கல. மேபி பிகி ரிட்டர்ன் ஆகி ஒடிசி ஜோன்ஸ் பிகிக்கான ஒரு மேட்ச் நடக்க அதிக சான்சஸ் இருக்குது. பிகி ரிட்டர்னால தான் இந்த ஸ்டோரி வந்து கொண்டு வராங்க. கூடிய சீக்கிரத்தில் ராயல் ரம்பரில் வந்து பார்த்திங்கன்னா பிகி ரிட்டர்ன் ஆக போகிறாரு. ரிட்டர்ன் ஆகி ஒரு மேட்ச் பண்ண தான் போகிறாரு. நம்பர் 9 என்னென்னா ஜான்சினா பற்றி தான். ஜான்சினா வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே அதாவது ரிட்டையர்மெண்ட் டூர்னு சொல்லி இப்போதைக்கு போட்டுருக்காங்க ராயல் ரம்பரில். அதாவது ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து ரெசல்மேனியா வரைக்கும் மேட்ச் பண்ண போகிறாரு ரிட்டையர்மெண்ட் டூர். அதில் வந்து 36 மேட்ச் பண்ண போகிறாரு. மொத்தம் 36 ஈவெண்ட்டில் இருக்க போகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து என்ன நியூஸ் கிடச்சுன்னா ஜான்சினா வந்து அவர் கான்ட்ராக்ட் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாரு. அப்படின்ற மாதிரி குட் நியூஸ் வந்து கிடச்சிருக்கு. அதாவது என்ன 2025க்கு அப்புறமும் ஜான்சினா ரெசல் பண்ண போகிறாரு. அந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்து கிடச்சிருக்கு. இப்போதைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஜான்சினா எக்ஸ்டெண்ட் த கான்ட்ராக்ட் டபிள்யூடபிள்யூ, அதாவது 2025க்கு அப்புறம் டபிள்யூடபிள்யூ இருக்க போகிறாரு. எதுனாலனா அவருக்கு வந்து இந்த கம்பெனி ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கம்பெனி தான் ஜான்சினான்ற ஒரு கேரக்டர் உருவாக்குச்சு. ஜான்சினா உலகத்தில் எல்லாத்துக்கும் தெரிய வச்சுச்சு. அதை பற்றி தான் பேசுகிறார். அதனால இது என்னோட பிளட்டு. அதனால இந்த அகைன் வந்து நான் ரிட்டையர்மெண்ட் ஆனாலுமே மேட்ச் பண்ணுவேன் இப்போதைக்கு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு நான் இதுக்கப்புறம் ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டின் எப்படி இருந்தானோ அண்டர்டேக்கர் எப்படி இருந்தானோ அது மாதிரி திருப்பி வரவே மாட்டேன்னு. ஆனால் இது வந்து அப்போ வாபஸ் வாங்கிட்டாரு. திருப்பி நான் வருவேன் 2025க்கு அப்புறமும் டபிள்யூடபிள்யூ தான் இருக்க போகிறேன். இது வந்து ஃபியூச்சர் ஆஃப் டபிள்யூடபிள்யூ, அதாவது இது என்னோட ரத்தம். இதில் வந்து கண்டிப்பாக நான் வந்து இருந்தாருவேன். அதாவது டபிள்யூடபிள்யூ தான் ஜான்சினான்றவர். அதை விட்டு வெளியே போயிட்டால் வேறு நேம் தான் ராக். எப்படி அவரோட ஒரிஜினல் பேர் தான் யூஸ் பண்ணுறாரு. அதனால் ஜான்சினான்றது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். அதனால் டபிள்யூடபிள்யூ இருக்க போகிறாரு ஆஃப்டர் 2025. இந்த வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவா. See you in my next video. Thank you for watching.